வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கோல்டை பற்றி சில வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதெல்லாம் அதை நீங்கள் பாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அப்டேட்டில் இன்னைக்கு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 7500 கிட்ட போயிடுச்சு. ஸோ மந்த் ஸ்டார்ட்டில் வந்து 7050 இருந்தது. ஸோ 500 ஒரு கிராமுக்கு வந்து ஏறி இருக்குது. ஸோ இந்த கிராம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 தொடுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நிறைய ஷாப்பில் வந்து இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை பற்றியான டீட்டெயில்ஸ், ஸோ கோல்டு சேவிங் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறதும் ப்ரீஃபான டீட்டெயில்ஸும், ஸோ எந்த ஷாப்லலாம் என்ன மாதிரி ஸ்கீம்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறதும், அதில் கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னங்கிறதும் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வந்து கோல்டு லோன். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு இதாக இருக்குது. தங்கம் வந்து ஏன்னா இப்போ வந்து ஏறிட்டே வருது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன். நீங்கள் எமர்ஜென்சிக்கு வந்து இமீடியட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஷாக வந்து மாற்றிக்கலாம். இப்போது ஒரு லேண்டில் போட்டிங்கன்னா டக்குன்னு அதை வந்து கேஷாக மாற்ற முடியாது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் அதனுடைய ப்ராஃபிட் லாஸ் வச்சு தான் எடுக்க முடியும். பட் ஆனால் கோல்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நகைக்கடன் நிறையா இருக்குது. அதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், கம்மியான வட்டிக்கு வச்சுக்கலாம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் கேஷாக மாற்றி நீங்கள் உங்கள் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ண முடியும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஃபினான்சியல் கன்சல்டன்ட்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோல்டில் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது மிடில் கிளாஸ் பீப்புள், மிக முக்கியம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோல்டு சேவிங் வந்து. ஸோ அதனால் எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அடுத்த ஸ்லைட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இன் இந்தியா. ஸோ அதுவும் வந்து நம்ம இந்தியா பொறுத்த மட்டும் ஸோ நிறைய பேர் வந்து கோல்டு மேலே வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடு பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த கோல்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் எனக்கு கேள்விப்பட்டுக்கலாம், தங்க நகைச்சீட்டு அப்படின்னு நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது ஆல்ரெடி ரொம்ப ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. பட் ஓகே, இந்த தங்க நகைச்சீட்டை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்காக நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஒரு தங்க நகைச்சீட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடை நீங்கள் பாருங்கள். அதனுடைய பர்ச்சேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு கிராமுக்கு வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு 7500ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து அதோட நம்ம என்ன அடிஷ்னல் ஆட் ஆகும்னா ஜிஎஸ்டி 3% வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ இது கவர்மெண்ட் கட்டுறது கம்பல்சரியாக கட்டிடணும். அடுத்து இன்னொன்று ஆட் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜ், அதாவது செய்கூலி சேதாரம். இந்த ரெண்டுக்குமே வந்து கோல்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த நகைச்சீட்டில் தங்க நகைச்சீட்டில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம இந்த பர்ச்சேஸ்க்கான அந்த கிராமுக்கான வேல்யூவும் ஜிஎஸ்டி மட்டும் நமக்கு ஆட் ஆகும். இந்த செய்கூலி சேதாரம் வந்து நமக்கு ஆட் ஆகாது. பட் நீங்கள் டைரெக்டாக போய் ஸோ இமீடியட்டாக எடுக்கிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் இந்த செய்கூலி சேதாரம் வந்து அதுக்கான எவ்வளோ பர்சன்டேஜோ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது கம்பல்சரி. ஸோ நீங்கள் இந்த நகைச்சீட்டு போடும்போது என்ன அப்படின்னா இதனுடைய சேதாரம் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு டோட்டலாகவே ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்மியானதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்ன சார் பெனிஃபிட் அப்படிங்கிற பார்க்கும்போது, ஸோ புதுசாக பார்க்குறவங்க நான் சொல்கிறேன், இந்த பெனிஃபிட்டை நீங்களே பாருங்கள். இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மந்த்லி ஒரு ஸ்கீம், அதாவது 500 1000 வந்து ஸ்கீம் இருக்குது. நிறையா ஷாப்பில் வந்து போடுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மந்த்லி நீங்கள் ஒரு 10,000 சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த நகைச்சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் 11 மாதம் கட்டுவீங்க. 12ஆம் மாதம் இந்த கோல்டை நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அந்த 11 மாதத்துக்கான இது வந்து நீங்கள் பாருங்கள், 1,10,000 கட்டுறீங்க வச்சுங்களேன். ஸோ அதனுடைய ஜிஎஸ்டி வந்து 3300. இந்த ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். எப்போ எடுத்தாலுமே நகைச்சீட்டு நீங்கள் போட்டாலும் சரி, டைரெக்டாக போய் எடுத்தாலும் சரி. இந்த வேஸ்டேஜ் வந்து பாருங்கள் 15%. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிக்கணும், கிட்டத்தட்ட 10%லேருந்து ஆரம்பிக்கும். 10 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 35% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேஸ்டேஜ் நம்ம தான் கட்டி ஆகணும். அது செய்கூலி சேதாரம் இருக்குது இல்லையா, அதை நம்ம தான் கட்டியானோம். உதாரணத்துக்கு நான் 15% எடுத்திருக்கேன். ஏன்னா 15% செயின் மோதிரம் இதெல்லாம் வருது. ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 16,500 வருது. ஸோ நீங்கள்
இந்த 16,500 சேர்த்திங்க அப்படின்னா 1,29,800 வந்து உங்களுக்கு வருது. இதில் வந்து என்னென்னா நீங்கள் இப்போது டைரெக்டாக நீங்கள் போய் கோல்டு ஷாப்பில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் பே பண்ணி தான் எடுத்தாகணும். ஆனால் நீங்கள் நகைச்சீட்டு போட்டு எடுத்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் 15% வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ 16,500 வந்து உங்களுக்கு லாபம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு ஒருவேளை நீங்கள் 20,000 கட்டுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் பாருங்கள், 32,000 போகுது. ஸோ 30,000 கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 48,000 50,000 போகுது. ஸோ இதனுடைய பெனிஃபிட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் அதில் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கட்டக்கூடிய ஒவ்வொரு சேவிங் மந்த்லி வந்து நீங்கள் 10,000 கட்டுறீங்க இல்லையா, ஒரு கிராம் 1,700 இன்றைக்கி அந்த அந்த கிராமுக்கான இது 1.2ன்னு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து கட்டும்போது நீங்கள் 7,000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 500 குறைஞ்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கு எவ்வளவோ அதை வந்து அந்த சேவிங்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போது 1.2ல் முடியுது 7,500 இது 1.4 மில்லி அப்படி மாதிரி வருதுன்னு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். மொத்தமாக வந்து நீங்கள் 11 மாதம் கழிச்சு நீங்கள் எடுக்கும்போது ஸோ இந்த நகையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக வந்து நிற்கும். ஸோ ஒரு செய்கூலி சேதாரம் ஒரு பெனிஃபிட்டு ப்ளஸ் இந்த மாதிரி கிராம்லேயும் உங்களுக்கு ரேட்டு மார்க்கெட்டில் டெய்லி ஏறி இறங்குது இல்லையா, அதனுடைய இது சேவிங் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமையும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் 10,000 ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலே எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 20,000 நீங்கள் சேவிங் பண்ணலாம் இந்த வேஸ்டேஜில் மட்டும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக போகும், 20-25% போகும். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும். ஸோ யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிஞ்சளவுக்கு கம்மியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய 500லேருந்து கூட இருக்குது, 1000 இருக்குது. நல்ல ஒரு வெல்த்தியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 10,000 20,000 30,000 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ஒரு 1 lakh 2 lakh வரைக்கும் கூட போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் முக்கியமான பாயிண்ட் பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்ம கோல்டு ஷாப் ஒரு 10 ஷாப் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஸ்கீம் வந்து இருக்குது, நகைச்சீட்டு வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன மாதிரியான வெரைட்டிலாம் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான பாலிசி வச்சுருக்கிறாங்க, என்னென்ன மாதிரி ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அப்டேட்டில் நாம் வாங்கி இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். இது வந்து பார்க்குற உங்களுக்கு எந்த இடத்துல போட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இதை நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இதில் நம்ம கொண்டு வரோம் நம்ம ஈலன் டிவியில், நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷாப் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் பற்றி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தங்கமயில் ஷாப்பில் வந்து ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்கீம் வந்து இருக்குது. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஸ்கீமு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இப்போது வேஸ்டேஜ் 15% 10,500 அப்படிங்கிறது 100%. போன வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 100% வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரம்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம அன்னைக்கு கிராமுடைய அந்த சேவிங் அந்த கோல்டில் கிராமும் ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நகைச்சீட்டில். ஸோ இப்போ வந்து என்னென்னா போன வருஷத்துலேருந்தே மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சுன்னா அது 100% வேஸ்டேஜு அந்த செய்கூலி இதெல்லாம் கழிக்கிறதுங்கிறது கிடையாது அப்படிங்கிறது மாறிடுச்சு. எல்லா கோல்டு ஷாப்லேயும் மாறி பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பர்சன்டேஜ் கணக்கில் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டில் அதில் வந்து போயிடுச்சு எல்லா ஷாப்லேயும் வந்து. இப்போயும் ஒரு சில ஷாப்பில் அது இருக்குது. அது என்னங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கீமில் இப்போ கோல்டு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா 75% வரைக்கும் உங்களுக்கான அந்த வேஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இந்த வேஸ்டேஜில் நான் ஏற்கனவே சொன்ன போது இந்த செய்கூலி எல்லாமே அடைக்கிறோம். அதான் நான் வந்து வேஸ்டேஜ் சொல்கிறேன். ஸோ 70% நோ வேஸ்டேஜ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 வருது அப்படின்னா செய்கூலி சேதாரம் 10,000 அப்படின்னா 7,500 அவங்க ரெடியூஸ் பண்ணி 2,500 உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நகைக்குமே இருக்குது. ஸோ அதுக்கான சார்ஜஸ் இப்போது நீங்கள் ஒரு 30,000 கட்டிட்டு வரீங்க இல்லை 40,000 கட்டிட்டு வரீங்கன்னா ஒரு 50,000 வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் ஒரு 40,000 போக ஒரு 10,000 கட்டணும் அந்த மாதிரியானது வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா போன வருஷம் வரைக்கும் வந்து நம்ம 100% வந்துச்சு. இப்போ எல்லா ஷாப்லேயும் வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து குறைச்சிட்டாங்க. ஓகே, இந்த ஸ்கீம் ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமாக நம்ம பார்க்குறோம். 75% வந்து உங்களுக்கு எடுத்துருவாங்க. நீங்கள் 11 மாதம் கட்டணும், 12 மாதத்தில் எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1 டைம் டெபாசிட். ஸோ நீங்கள் ஒரு 1,00,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா அது 1 டைம் ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அந்த கோல்டு ரேட்டை ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் 1 இயர் கழித்து திருப்பி எடுத்துக்கலாம். மொத்தமாக நீங்கள் அமௌண்ட்டு கட்டணும். ஒரு இடத்துல வந்து எப்போ நீங்கள் கட்டுறீங்களோ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அந்த நகையை வந்து நம்ம 1 இயர் கழித்து
நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 7,500 போகுது, இல்லை 7,000 இன்னும் கொஞ்சம் குறையும் போது 7,100 7,200 வரும்போது 1,00,000 கொடுத்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்கீம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டெபாசிட் ஸ்கீம் தான், 3 இயர்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டால் தெரியும். இன்னொரு ஸ்கீம் வந்து டிஜி கோல்டு இருக்குது. அவங்க ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீ ரூ. 100 கூட சேவிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கோல்டு தங்கமயிலில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது வந்து ஜோஸ் ஆலுகாஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பெஸ்ட்டான ஸ்கீம்லாம் இருக்குது. இப்போதைக்கு கம்பேர் பண்ணும்போது அதை நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 11 மாதத்துக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 10,000 11 மாதம் கட்டுறீங்கன்னா 1,10,000. அடிஷ்னலாக அவங்களே வந்து 12ஆம் மாதம் ஒரு போனஸ், ஒரு மாதம் போனஸாக நீங்கள் என்ன ஒரு மாதம் கட்டிட்டு வரீங்களோ அந்த அமௌண்ட்டை 1,10,000 ஆட் பண்ணி 1,20,000க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி 1,10,000 வரைக்கும் உங்களுக்கு கோல்டு வந்து சேர்த்துட்டே வரும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 10,000 அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. அதுதான் வந்து அந்த செய்கூலி சேதாரத்துலேருந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து. ஸோ இது வந்து 10,000க்கு இப்போ நீங்களே 20,000 கட்டுறீங்க, 30,000 கட்டுறீங்க, 30,000 வந்து நிற்கும். இது ஒரு டைப் ஆஃப் வந்து சேவிங்கில் இருக்குது. ஓகே, இது மேக்ஸிமம் நிறையா பேர் போவாங்களாங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னொரு ஸ்கீம் வந்து இதுதான் பெஸ்ட்டு ஸ்கீம். என்ன சொன்ன மாதிரி 11 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 12ஆம் மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 100% வந்து எந்த மேக்கிங்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய இதிலே வந்து இந்த ஜோஸ் ஆலுகாஸில் மட்டும்தான் இந்த மாதிரி 100% வேஸ்டேஜும் மேக்கிங்கும் வாங்குறதில்ல. ஸோ இதுக்கு உள்ள அவங்க அடிஷ்னலாக எதுவும் கண்டிஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் கஸ்டமருக்கு கேட்டுங்க. பட் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஸோ இந்த ஜோஸ் ஆலுகாஸில் 100% வாங்குவதில்லை. நம்ம காட்டக்கூடிய இந்த 10 ஷாப்பில் இதில் ஒன்றில் தான் அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த ஸ்கீமு எப்படி வச்சுருக்கிறாங்க அதை நீங்கள் பாருங்கள். ஃபர்தர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லலிதா பார்க்க போகிறோம். நம்ம ஃபேமஸான ஒரு ஷாப் லலிதா கோல்டு ஷாப்பில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஸ்கீம். ஃபஸ்ட்டு ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் 12 மாதம் நீங்கள் கட்ட வேண்டியது. அதுக்கான வேஸ்டேஜ் வந்து 50% தான் கொடுக்குறாங்க. அதாவது தங்க மாதிரி 75 கொடுத்தாங்க, இதில் 50%. பட் இதில் அடிஷ்னலாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 50% போனஸ். அதாவது நீங்கள் 10,000 கட்டுறீங்க மாதம் அப்படின்னா அதில் ஒரு 50%, 5,000 அது போனஸாக வச்சு 50% வந்து உங்கள் சார்ஜஸ்லேயும் 50% இதாகும், ப்ளஸ் 5,000 போனஸ் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் 20,000 வருது அப்படின்னா ஸோ 10,000 வந்து 50 அந்த செய்கூலி சேதாரத்தை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ 10,000 இருக்கும் இல்லையா. ஸோ இதில் உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து ஒரு மாதத்துடைய இன்ஸ்டால்மெண்ட்டில் 50% வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 10,000 கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அந்த பெனிஃபிட்டில் தான் வருது. அந்த 75% தங்கமயில் அந்த மாதிரி பெனிஃபிட்டில் தான் இதுவும் வருது. கொஞ்சம் இது வேறு மாதிரி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்னொரு ஸ்கீம் லலிதாவில் என்ன இருக்குது அப்படின்னா ஏற்கனவே தங்கமயிலில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் நகை நல்லா குறையும் போது நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கோல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை 1 இயரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பல்க் அமௌண்ட்டாக நீங்கள் போடுறோம் இல்லையா 1 லேக்குங்கும் போது அதனுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஓகே கையில் கேஷ் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். ஸோ அடுத்த இது பாருங்கள், அடுத்த ஷாப் வந்து ஜாய் ஆலுகாஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஜாய் ஆலுகாஸ் வந்து 2 ஸ்கீமாக வச்சுருக்காங்க. ஒரு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய 11 மாதம் நம்ம போய் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 18% வந்து வேஸ்டேஜ் இது பண்ணுறாங்க. இதில் என்ன 18%னால் நீங்கள் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம தங்கமயில் இப்போது லலிதா அதெல்லாம் பார்க்கும்போது அமௌண்ட்டில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மேக்கிங் வேஸ்டேஜ் சார்ஜஸ் வந்து ஒரு 20,000 வருதில் 75% வந்து இது பண்ணுறாங்க. பட் இவங்க என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 18% தான் வந்து மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜ் அந்த பர்சன்டேஜில் கணக்கில் வைக்கிறாங்க. பர்சன்டேஜில் அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம வந்து எடுக்கக்கூடிய நகை வந்து 15% தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்கிங் அதாவது வேஸ்டேஜ் சார்ஜில் இருக்குன்னா இந்த 18% அதுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நீங்கள் கட்ட தேவையில்லை. பட் இவ எடுக்கக்கூடிய கோல்டு வந்து இப்போது சில கோல்டு வந்து 20% இருக்குது வேஸ்டேஜ், 25% இருக்குது, இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். இந்த 18%ங்கிறது நீங்கள் அதுக்குள்ளே சேதாரம் வந்துருச்சுன்னா அதிலே நீங்கள் எந்த பணமும் கட்ட தேவையில்லை. இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய நகைக்கு அதிகமாக 20% 25%ன்னு அந்த நகை சேதாரம்லாம் போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டியாகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய நகையை பொறுத்து இருக்குது. இப்போ சில நகைகள்லாம் சில ஷாப்பில் 35% வரைக்கும் சேதாரம்லாம் போகுது சில நகைக்கு மட்டும். அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் எந்த மாதிரி நகையை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து எடுத்துக்கலாம். இல்லை நார்மலான ஒரு நகை தான் நீங்கள் அப்படி செயின் மோதிரம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் கூட நல்ல ஒரு ஸ்கீம் தான்.
இந்த ஜாய் ஆலுகாஸில் அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஸ்கீம், ஒன் டைம் டெபாசிட் நீங்கள் பண்ணுறது. ஸோ ஏற்கனவே அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லா ஷாப்லேயுமே மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இந்த ஷாப்லேயும் இருக்குது. ஸோ ஒன் டைம் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பீமா ஜுவல்லர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்பு. ஸோ இதில் ஒரு 4 ஸ்கீம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% கோல்டு வேஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாப்பாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் இது எடுக்க முடியும். இப்போ ஜோஸ் ஆலுகாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோரூம்லேயே போய் எடுக்கலாம். அதில் 100% வந்து வேஸ்டேஜ் பண்ணுறாங்க. பட் இந்த பீமாவில் வந்து ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிட்டு ஆன்லைனில் உள்ள டிசைன்ஸ் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்க முடியும். அதுவும் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம் தான் இது. ஸோ இதில் அடிஷ்னலாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 8000க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கோல்டு காயின் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம் தான். பட் இது ஒரு ஆன்லைன் ஸ்கீமாக இருக்குது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஷோரூமில் போய் எடுக்க முடியாது. எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த போட்டிருக்கக்கூடிய ஜுவல்லை தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்துட்டு வர ஸ்கீம் தான். ஸோ இதில் நீங்கள் ஷோரூம்லேயே எடுக்கலாம், எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் 50% வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லலிதாவில் பார்த்தோம் இல்லையா, லலிதாவில் கூட 50% ப்ளஸ் போனஸ் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் 50% கொடுத்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% வேஸ்டேஜ் தான் உங்களால் எடுக்க முடியுது. இப்போ நீங்கள் 10,000 மேக்கிங் சார்ஜ் வருதுன்னா 5,000 மட்டும் கழிப்பாங்க. 5,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ தேர்ட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 20% நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறதுல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் 4ல் வந்து போனஸ் ஃபார் 1 month அதுவும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் பார்த்தோம் அது மாதிரி. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து 10,000 நீங்கள் மந்த்லி கட்டிகிட்டே வரீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு அமௌண்ட்டு மட்டும் உங்களுக்கு போனஸாக வந்து கொடுத்து அதில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பீமாவில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்கீம் இருக்குது. என்ன ஸ்கீம் அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 18%. ஸோ இது ஆல்ரெடி நம்ம இன்னொரு ஷாப்பில் பார்த்தோம். ஸோ இந்த 18% வந்து மேக்கிங் சார்ஜ்லேருந்து இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜாய் ஆலுகாஸில் கூட பார்த்தோம் அதை. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறாங்க. 18% தான் அந்த வேஸ்டேஜ்லேருந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். செகண்ட் ஸ்கீம் இருக்குது. ஸோ மினிமம் வந்து டெபாசிட் ஸ்கீம் 25,000 இதில் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 18% நோ வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இன்னொரு பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன். அதை லலிதாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா 100% வேஸ்டேஜ் வந்து பண்ணுறாங்க அந்த ஸ்கீமுக்கு வந்து. பட் மித்த ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜுக்கான ஒரு பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்கிறாங்க. 100% வந்து ஒன் டைம் டெபாசிட்டில் கொடுத்து 100% நீங்கள் வேஸ்டேஜ் பண்ணக்கூடிய ஒரே ஷாப் பார்த்தா அது லலிதாவாக தான் இருக்குது நம்ம காட்டினதில். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜிஆர்டியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜாப். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டே வர்றீங்க அப்படின்னா அந்த டேயில், அதாவது நீங்கள் 11 மாதம் கட்டுறீங்க அப்படின்னா 12 மாதம் எடுத்துடலாம். நீங்கள் அந்த நாளை தாண்டி போகுது அப்படின்னா இது வந்து கேஷாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஜிஆர்டியில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. எல்லா ஷாப்லேயும் அது மாதிரி இல்லை. ஜிஆர்டியில் அப்படி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த 30 நாளைக்குள்ளே எடுக்கலைன்னா அந்த கேஷாக வந்து எவ்வளோ கட்டிங்களோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ இதே நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி ஜுவல்லரி. இதில் வந்து ஒரு 2 ஸ்கீம் வச்சுருக்குறாங்க. ஒன்று வந்து இதே போல் தான் 18%. ஸோ இந்த 18% நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜாய் ஆலுகாஸ் அண்டு இப்போ ஜிஆர்டி ப்ளஸ் இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன போனஸ் இந்த மாதிரி கிஃப்ட் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் 2 இருக்குது. அதுவும் டெபாசிட் 1 lakh வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இதில் 80% வரைக்கும் நோ வேஸ்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனிஷ்க். ஸோ இது வந்து டாட்டாவுடைய இது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ இதில் ஒரு 4 ஸ்கீம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணிகிட்டே வர்றீங்க இல்லையா, மந்த்லி பே பண்ணிட்டே வர்றதில் 55% வந்து போனஸாக வந்து கொடுக்குறாங்க. ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும். ஸோ 10,000 பே பண்ணுறீங்கன்னா 5,500 அப்படி இன்ஸ்டால்மெண்ட் ஒரு போனஸாக வந்து கொடுத்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் வச்சுருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது எனக்கு அதை பற்றி ஐடியாஸ் இல்லை. பட் நீங்களே பார்த்துக்கலாம். பட் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டாக நகையெல்லாம் எடுக்கணும், நல்ல ஒரு ஷாப் எடுக்கணுங்கிறவங்க இந்த ஷாப் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்கீமில் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 10 to 12% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. இவங்க தான் கம்மியான வேஸ்டேஜ் நினைக்கிறேன் நம்ம பார்க்குறதுல. ஸோ 10 to 12% வேஸ்டேஜ் இருக்குது. நம்ம ஸ்கீம் 3 வந்து டெபாசிட் அதை பண்ணலாம். ஆனால் ஒரு 3 இயர்ஸ்க்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் டிஜி கோல்டு இதுலேயும் வச்சுருக்காங்க சேவிங், இதில் வந்து காணப்படுது. ஓகே, மித்த ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியான இதாக தான் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் நீங்கள் எடுக்கணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ், எனக்கு தெரிஞ்சவொன்னே 2 ஸ்கீம் வச்சுருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 11% தான் வந்து இந்த வேஸ்டேஜ் இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் அமௌண்ட் இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து 11%. இப்போ வந்து தனிஷ்கில் இருக்க மாதிரியே இதுலேயும் வந்து காணப்படுது சரவணா ஸ்டோர்ஸில் வந்து. அதுமாதிரி செகண்ட் ஸ்கீம் வந்து 1 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் அது நார்மலாக யூஷுவல் வந்து வச்சுருக்கிறாங்க. பட் இந்த பெனிஃபிட்டுன்றது ஒரு பெரிய லெவலில் இதில் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையை பார்க்குறோம். இதில் வந்து 4 ஸ்கீம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 15% வந்து அவங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம நிறைய 12 மாதம் கட்டி வர்றது நார்மல் இருக்குல்ல, அந்த ஸ்கீமில் 15% மேக்கிங் கொடுக்குறாங்க. இது கம்மி தான் இது வந்து. ஸோ இன்னொரு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணுறாங்கன்னா 1 கிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டு பே பண்ணணும். ஒவ்வொரு மந்த்தும் அந்த 1 கிராம் சேவிங்கில் வரும். ஸோ ஃபைனலாக 11 மாதம் முடிஞ்சுன்னா 12ஆம் மாதம் இன்னொரு கிராம் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அது மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதுமாதிரி ஸ்கீம் 3 வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த வேஸ்டேஜில் இது பண்ணுறாங்க. அதுமாதிரி ஸ்கீம் 4 வந்து டிஜி கோல்டு அந்த ஆப் மூலமாக வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த 10 ஷாப்புக்கான இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் இதை பொறுத்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது 100% பண்ணுறக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் ஆலுகாஸ் தான் வந்து பண்ணுறாங்க. அதே போல் வந்து பீமாலையும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் வந்து ஜிஆர்டி ப்ளஸ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18% அந்த கணக்கில் வருது. ஸோ அதே நீங்கள் பெனிஃபிட்டாக பார்க்கலாம். தங்கமயில 75% ஓவராலாக வந்து 75% இது பண்ணுறாங்க. ஸோ தங்கமயிலை பொறுத்த மட்டும் அதிகமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோல்டு சேதாரம் வந்து பார்த்திங்கன்னா 23% தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ எந்த இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள். ஸோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நான் ஃபைனலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மந்த்லி நீங்கள் கரெக்டாக பே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அழகாக வந்து நீங்கள் 12th மந்தில் வாங்கிக்கலாம். ஸோ இதில் சில இதெல்லாம் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் மந்த்து பே பண்ணுறீங்க, செகண்ட் மந்த் பே பண்ண முடியல, இல்லை 2 மாதம் பே பண்ணுறீங்க, 3ஆம் மாதம் பே பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்தால் சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஸ்கீமே வந்து கட் பண்ணிடுறாங்க. சில இடத்துல வந்து நீங்கள் என்ன கட்டினீங்களோ அதுக்கான நகையை மட்டும் வாங்குங்க. அந்த நகை எப்படி வரும்னா நீங்கள் செய்கூலி சேதாரம் எப்படியும் வாங்குறீங்க கடையில், அது மாதிரியான ஸ்கீம் மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அது மாதிரி நீங்கள் ஒரு சில ஷாப்பில் முன்னாடியே கட்டவும் செய்யலாம். இப்போ தங்கமயில் மாதிரி இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு நீங்கள் சேர்த்தே ஒரே நாளில் கட்ட முடியும். ஒரு சில ஷாப்பில் வந்து அந்த மாதிரி கட்ட முடியாது. இப்போ நீங்கள் நகை இன்றைக்கி குறைஞ்சிருக்குன்னா மொத்தமாக நீங்கள் 3 மாதம் கட்டிக்கலாம் அந்த தங்கமயில. பட் சில ஷாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்றுனா ஒன்று தான் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ அதே அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, உங்களுடைய ஏரியா பகுதியில் பக்கத்தில் நியர்பை எது இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் இந்த கோல்டு ஸ்கீம் வந்து உங்கள் இதில் நீங்கள் ஆரம்பிங்க. நிச்சயமாக ஆரம்பிச்சிங்க நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குங்கிறது சந்தேகம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு வீடியோவாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நீங்கள் கோல்டு ஸ்கீமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டை சேர்த்து வைங்க. கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சொல்ல நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனோட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.